அதிமுக பாஜக கூட்டணி தற்போது பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக அமித்ஷா அவர்கள் 2 முறை தமிழ்நாட்டுக்கு வருகை தந்தார். கூட்டணி தொடர்பாக அறிவிப்பு செய்தார். அத்துடன் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்றும் கூறினார். அவருடைய கூட்டணி ஆட்சி கருத்து தொடர்பாக அதிமுக தரப்பில் யாரும் உறுதிப்படுத்தவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரையில் அமித்ஷா அவர்களின் கருத்துக்கு ஆதரவான கருத்தை சொல்லவில்லை. கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக உடன்படுகிறதா இல்லையா என்பதை இதுவரையில் தெளிவுபடுத்தவில்லை. அதிமுக கூட்டணி ஆட்சி என்கிற நிலைப்பாட்டுக்கு உடன்படாது என்பதுதான் பொதுவான கருத்தாக இருக்கிறது. பாஜகவுக்கு இது தெரியும். ஆனாலும் கூட பாஜக தலைவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுவதற்கு காரணம், கூட்டணியிலிருந்து விலகி வெளியே நிற்கிற பாட்டாளி மக்கள் கட்சியையும் தேமுதிகவையும் தங்கள் அணியின் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தை திரும்ப திரும்ப பாஜக சொல்லி வருகிறது. கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக உடன்படுமையானால் அவர்கள் குறைவான எண்ணிக்கையில் போட்டியிடும் நெருக்கடி தான் உருவாகும். பாஜக கூடுதலான தொகுதிகளில் போட்டியிட்டு தங்கள் சக்தியை உறுதிப்படுத்த விரும்புவார்கள். அப்போதுதான் கூட்டணி ஆட்சிக்கான பேரத்தை பேச முடியும். அப்போது இயல்பாகவே அதிமுக பலவீனப்படும் ஒரு சூழல் உருவாகும். அது போக போக பின்னடைவை நோக்கி இட்டு செல்லும் என்கிற அந்த அடிப்படையில் தான் நான் கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக உடன்பட்டால் அது பின்னாளில் காணாமல் போவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது என்கிற ஒரு யூகத்தை பதிவு செய்தேன். அது நம்முடைய விருப்பம் அல்ல. கூட்டணி ஆட்சி என்கிற நிலைப்பாட்டில் விடுதலை சிறுத்தைகள் உடன்பாடாக இருக்கிறது என்றாலும் கூட இன்றைய சூழல், தற்போதைய சூழல் அதற்கு ஏதுவாக இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. எடப்பாடி பழனிசாமி